ஹாய் கைஸ். என்னடா அவன் வந்து ப்ரோ ரிமெம்பர்டு ஹீஸ் சேனல் பாஸ்வேர்ட், ப்ரோ ஃபைனலி ரிமெம்பர் ஹி ஹேஸ் அ சேனல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து போட வேண்டாம். ஏன்னா அது கேட்டு கேட்டு எனக்கே சலிச்சு போச்சு. கம்பேக்குன்னெலாம் போட வேணாம். ஆக்சுவலாக நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, சேனலை வந்து மீண்டும் கொண்டு வரணும், இல்லை வந்து சேனலை ரிவைவ் பண்ணணுன்றலாம் காரணமே கிடையாது. எனக்கு யூடியூப் மெயில் போட்டு மிரட்டினா, தம்பி நீ ரொம்ப நாள் சேனல் அப்படியே வச்சுருக்க, நீ வந்து வீடியோ போடல அப்படின்னா நான் வந்து பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டான். நேற்று அந்த மெயிலை பார்த்து படபடத்து போய் ஏதாவது போடணுமேனு தான் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம டக்குன்னு என்ன போடணும்னு தோணுச்சுன்னு எனக்கு தெரில. ஸோ நான் வந்து ரீசெண்டாக படித்த வாடி வாசல் அப்படிங்கிற இந்த தமிழ் கிராஃபிக் நாவலை பற்றி இன்றைக்கி சும்மா அந்த வீடியோவில் பார்ப்போம். ஃப்யூச்சரில் இந்த சேனல் என்ன பண்ணலான்றதை பற்றி நம்ம பேசலாம். முதல்ல மிரட்டினா என்ன யூடியூப், இல்லைனா நான் இப்போ வந்து பார்ட்னர் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடுறேன்னு. அதுக்கான வீடியோவா வாடிவாசல். வாடிவாசல்னு என்ன ப்ரோ, இந்த இயக்குனர் வெற்றிமாறன் வந்து நடிகர் சூர்யாவை வந்து ஒரு மெயின் கேரக்டராக வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கிறாப்புலே, அந்த படமா, அந்த படத்தினுடைய கதையா அப்படின்னா கிடையாது. அதெல்லாம் கிடையாது. கம்ப்ளீட்லி வேறு. அது எனக்கு தெரியாது. படம் வந்தால் தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக் நாவல். தமிழில் வந்து நிறைய கிராஃபிக் நாவலை வந்து நான் இப்போ பார்க்குறேன் சமீப காலங்களாக. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், இல்லை இங்கிலீஷ் காமிக்ஸாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண பிரிண்ட் இருக்கும். ஒரிஜினலாக நான் தமிழில் நான் நிறையா பார்த்ததில்ல. சமீப காலங்களாக நான் நிறையா பார்க்குறேன். அதில் ரீசெண்டாக உள்ளது தான் இது. திறந்தோம் அப்படின்னா வாடிவாசல், அந்த வாடிவாசலோட டிசைனில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது. ஆமாம், வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது. இந்த பழமையான கல்வெட்டுக்களில் ரொம்ப நம்ம வந்து ரொம்ப 100 வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பண்ணதுக்கான அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. கீழடியிலலாம் கூட கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நிறையா கல்வெட்டு சுவடுகளில் நம்ம வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே ஆதி காலத்துலேருந்தே நம்ம வந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்து விளையாடிருக்கோம். சல்லிக்கட்டும்பாங்க. அது வந்து சல்லி காசு இருக்கும், அதை கட்டி அதை கழுத்தில் கட்டியிருக்கோம், அதை வந்து எடுக்கணும் அப்படிம்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லுவாங்க. அது வந்து மறுபடியும் தான் ஜல்லிக்கட்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அனுபவிச்சு எழுதுனவங்க கதை மாதிரி தான். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டோட கதை தான். ஒரு 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 ஜல்லிக்கட்டில் ஒருத்தர் வராரு, ஒரு காளையை பிடிக்க வராரு. அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த அந்த ஒரு ஜல்லிக்கட்டில் உள்ளது அந்த டோட்டல் ஹோல் கிராஃபிக் நாவலுமே. இது வந்து பார்த்திங்கன்னா பீரியட் படம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு இன்டர்நெட்லாம் இல்லாத, ஒரு ப்ரீ இன்டர்நெட் ஏராவில், ஒரு டெக்னாலஜி இல்லாத, ஒரு பழங்காலத்தில் நடக்கிற, அதாவது ரொம்ப பழங்காலங்கள்லாம் கிடையாது, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஜல்லிக்கட்டுக்கான ஒரு கதையை மாதிரி வச்சுப்போமே. நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் இது, கலர் கிடையாது. நான் அது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குன்னு சொல்ல ஒரு மூட் இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழகியல் இருக்குது. அது வந்து ட்ராயிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ட்ராயிங்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்துதல், ஓவியங்கள், அதெல்லாம் வந்து அப்பு பென் அப்படிங்கிறவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஆர்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் பெரியவங்களாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தான் அதை கொடுத்து படிக்க சொல்லலாம். இல்லைனா அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இதை பற்றி கேட்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் மற்ற சிட்டியில் இருக்கிறவங்களாம் எப்படின்னு தெரில. இப்போ வந்து நாங்களாம் வந்து சின்ன வயசில் வந்து நான் வந்து நேரில் போய்ட்டு ஜல்லிக்கட்டை பார்க்குற மாதிரியான ஒரு சூழலும் நான் கிடையாது. நான் வந்து ரொம்ப கிராமப்புறத்துலேயும் கிடையாது, ரொம்ப நகரப்புறத்துலேயும் கிடையாது. நான் வந்து சென்டர் மாதிரி ஒரு டவுனில் இருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு டெவலப்டு டவுனில். ஸோ நான் வந்து டிவியில் தான் வந்து ஜல்லிக்கட்டு பார்த்துருக்குறேன், என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். பொங்கல்னாலே வந்து பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு டிவியில் வந்து ஜல்லிக்கட்டு பார்க்குறது தான். நல்லா வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து தெருவிலலாம் புதுசாக விளையாட்டு கண்டுபிடிச்சி விளாடுவோம்ல, லாக்கன்னிக்கி, சோரோட்டி, அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுலாம் விளாடுவோம். அவன் தான் ஜல்லிக்கட்டுக்கு ஆள், அப்போ வந்து அவன் நடக்கணும்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து ஓடுவான். அந்த ஒரு 2 கோடு போட்டு அந்த கோட்லேருந்து அந்த கோட்டுக்கு ஒரு நடுவில் ஆளுங்க இருப்போம். அவனை பிடிச்சி அமுக்கிட்டோம்னா கபடி மாதிரி, கிட்டத்தட்ட அது கபடி தான் அது. ஆனால் நாங்கள் வந்து மாடு மனுஷன்ட்டு அவனை ஓட விடுவோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இருக்கிற தொடர்பு வந்து அவ்வளோதான். நேரில் பார்க்குறதோ, மாடை தொடுறதோ, மாட்டை வளர்த்ததோ, அந்தளவுக்கு நம்ம வந்து கிரவுண்டடாக இல்லைனாலும் பொதுவாக இதை வந்து நாங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம், கன்சியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் டோட்டலாக டச் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அது வந்து நமக்கு படிக்கும்போது ஆர்வமாக இருக்கும். நம்ம பேசியிருப்போம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஊருக்கு போனோம் அப்படின்னா, நம்ம அங்கே காளைகளை பற்றி பேசுகிறதோ, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து வெளியூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது அவங்க காளைகளை பற்றி பேசும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸோ அவங்க ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு நமக்கு இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் வந்து இந்த கதை வந்து கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. வீட்டு பெரியவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து 20-30 கிலோமீட்டர்லாம் நடந்துலாம் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போவாங்க. ஏன்னா நெட்டும் கிடையாது. சினிமாவும் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போயுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது திருப்பி கூட ஓடும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை திருப்பி அதை தான் ஓடப்போகுது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் கூடி வந்து கொண்டாடுற
கலைகளோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் மக்களுக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிம்பாங்க. உங்கள் வீட்டு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். நல்லாயிருக்கு இதில் இவங்க பயன்படுத்துகிற மொழி, இதில் அவங்க பயன்படுத்துகிற பேச்சிலேருந்து இவங்க ஒரு ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுறது, இந்த ட்ராயிங்ஸில் ஒரு ஃப்ரேமை கம்போஸ் பண்ணுறது எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இதில் சில சீன்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காலமாடெலாம் வந்து இந்த வர சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காதில் பாங்க் மியூசிக் கேட்டுகிட்டே கூட கேட்கலாம். இன்ஸ்டாகிராம் எடிட்டு மாதிரி இருக்கும், அப்படியே அந்தளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நான் இதுக்கு மேலே நான் ஓவராக நான் படிச்சுக்க நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து பண்ணி காமிச்சிட்டேன்னா நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருவீங்க. ஸோ அதனால் நான் ஃபுல்லாக காட்ட விரும்பலை. ஸோ இந்த கிராஃபிக் நாவலோட லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மறக்காமல் வந்து நீங்கள் அந்த லிங்க் மூலயமா போய்ட்டு வாங்கி பாருங்கள். வாங்கினீங்கன்னா கேளுங்க, கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷனானு கேட்டிங்கன்னா, நான் வந்து தமிழில் வந்து கிராஃபிக் நாவல் படிக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறேன். ஆக்சுவலாக இன்னொன்று வாங்கினது வந்து அரசியல் கிராஃபிக் நாவல். அது ஆக்சுவலாக தமிழில் கிராஃபிக் நாவல் பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. அதாவது எப்படின்னா ட்ரான்ஸ்லேட்டட் நிறையா கிடைக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ரெஷ்ஷாக இங்கே இந்த மண் சார்ந்த கதைகள், மோந்து பார்த்தா மண் வாசம் வருமானா மோந்து பார்த்தா மண் வாசம் வரும், அந்த மாதிரியான கதை உள்ள ஒரு கிரவுண்டடான ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு வாடிவாசல் மாதிரி உள்ளது. ஸோ அதுதான் அதுதான் அந்த வாடிவாசல். இதை வந்து நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் இன்டூ ஜல்லிக்கட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து படிங்க. இல்லை வந்து நான் வந்து எனக்கு புதுசுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அந்த லார்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னா அந்த லார்லாம் நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஜல்லிக்கட்டுலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதுங்க. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு பிடிக்கக்கூடாது, வாழை பிடிக்கக்கூடாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ஜல்லிக்கட்டு காசெல்லாம் இப்போ கிடையாது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டை ஒரு ஆள் நின்று அடக்கிட்டு இருப்பாம்பாங்க. அதனால் வந்து கொம்பு பிடிப்பாங்க, வளர்ப்பாங்க, வாழை பிடிச்சி இழுப்பாங்க, நிறையா இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. இல்லை உள்ளே வந்து 100 பேர் இருப்பாங்க, ஏறி விழுந்தால் மாடு சுற்றணும், அந்த மாதிரி வந்து கூட்டமாக இருக்கிறதுனால அந்த நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பீட்டா வந்ததுல இருந்தும் சரி. ஆக்சுவலாக உண்மையான அனிமல் குரேட்டெல்லாம் நடந்திருக்கும் போல் நிறையா சொல்கிறாங்க. நான் வந்து கண்ணை கிழிச்சு விட்றது, இல்லை கண்ணில் குத்தி விட்றது, எலுமிச்சம்பழத்தை போட்டு விட்றது, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் நின்று பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இப்போ இருக்கிற ஜல்லிக்கட்டில் இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் அது இருக்காது. இது வந்து முன்னாடி ஓல்டு ஸ்கூல் டைப்பில் இருக்கிற ஜல்லிக்கட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வந்து உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்து பிடிக்கும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஜல்லிக்கட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வேணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக ஒரு கிராஃபிக் நாவலாக நான் தமிழில் படிக்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாடிவாசல் வந்து படிக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் போடுங்க. உங்களோட ஆனால் முக்கியமாக வந்து நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ, அருமை ப்ரோ, அந்த ஃபயர் சிம்பிள் இதெல்லாம் விட்டுட்டு உங்களோட கருத்துக்களை, இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைலை, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ நான் எப்படி என்னோட சொன்னேன், இது மாதிரி எனக்கும் ஜல்லிக்கட்டுக்குமான தொடர்பு, அந்த மாதிரி உங்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்குமான தொடர்பு வந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த புக்கு எனக்கு முன்னாடியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். இந்த ஆக்சுவலாக அந்த புக்கை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து அபிலாஷ் ப்ரோ தான். அவர் சொல்லி தான் நான் அந்த புக்கை பார்த்தேன், அவர் சொல்லி தான் நான் வாங்கினேன். ஸோ அவருக்கு ஒரு நன்றி. ஓகே கைஸ், பை. ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சர் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் சேனலை பற்றி. இப்போதைக்கு பை.